Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இன்ட்ரீக் அப்படின்னு ஒரு வேர்பு பார்த்தோம். இன்ட்ரீக் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப இது ஆர்வத்தை ஏற்படுத்துது, எனக்கு ரொம்ப தூண்டுதலா இருக்கு, பாசிட்டிவ்லி அப்படி இல்ல. அதுக்கு அர்த்தம் நம்ம ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி பார்த்தோம். அப்பயே சொல்லியிருந்தோம், அதுக்கு இன்னொரு டைமென்ஷன் மீனிங் இருக்கு, அது என்னன்னு அப்புறம் பார்க்கலாம், மறுநாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ இன்ட்ரீக் அப்படின்னா சீக்ரெட் பிளான், மேக் மேக் சீக்ரெட் பிளான்ஸ் டு டூ சம்திங் இல்லிசிட் ஆர் டெட்ரிமெண்டல் டு சம்ஒன். மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒருவருக்கோ அல்லது சமுதாயத்துக்கோ சதி ஆலோசனையில் ஈடுபடுவதை இன்ட்ரீக் என்று இந்த வேர்பினால குறிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹென்ரி அண்ட் லூயிஸ் intrigued with the local nobles. இங்க இருக்கிற லோக்கல், அதாவது இங்க லோக்கல் நோபல்ஸ்னா இங்க இருக்கிற இந்த கவுன்சிலர்ஸ் மாதிரி. சரி, இங்க இருக்கிற சாதாரண தலைவர்களுடன் சேர்ந்து சதி ஆலோசனை புரிந்தனர். யாரு? ஹென்ரியும் லூயிஸும். அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ இன்ட்ரீக்கு ஒன்று அரவுஸ் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று இன்வால்விங் ourselves into an illegal plot. சதி செய்வதிலே ஆர்வம் காமிப்பது அல்லது சதி ஆலோசனை செய்வது. ஆர்வம் காமிப்பதில்லை, சதி ஆலோசனையிலேயே ஈடுபடுவது. இதனை இன்ட்ரீக் என்ற இந்த வேர்பினால் குறிக்கலாம்.